சக்தி மையங்களின் அருள். நாம் ஒளி மற்றும் தகவல் அல்லது ஆற்றல் மற்றும் நனவு பற்றி நிறைய பேசி வருகிறோம். அடுத்த தியானம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்க உதவும் அந்த கருத்துகளில் கொஞ்சம் ஆழமாக செல்ல வேண்டிய நேரம் இது. நீங்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டபடி நமது அறியப்பட்ட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் ஒளி மற்றும் தகவல் அல்லது ஆற்றல் மற்றும் நனவு ஆகியவற்றால் ஆனவை அல்லது வெளியிடுகின்றன. அவை மின்காந்த ஆற்றலை விவரிக்கும் பிற வழிகள். உண்மையில் இந்த கூறுகள் மிகவும் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன, அவற்றை பிரிக்க முடியாது. உங்களை சுற்றி பாருங்கள். பொருட்கள், மக்கள் அல்லது இடங்களை தவிர வேறு எதையும் நீங்கள் காணாவிட்டாலும் குறியிடப்பட்ட தகவல்களை கொண்டு செல்லும் எல்லையற்ற கண்ணுக்கு தெரியாத அதிர்வெண்களின் கடலும் உள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், உங்கள் உடல் ஒளி மற்றும் தகவல், ஆற்றல் மற்றும் நனவு ஆகியவற்றால் ஆனது என்பது மட்டுமல்லாமல், ஒரு உடலுடன் ஒரு நனவான உயிரினமாக நீங்கள் ஈர்ப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒளியால் ஆனவர்கள். அவை தொடர்ந்து பல்வேறு அதிர்வெண்களை அனுப்புகின்றன மற்றும் பெறுகின்றன, அனைத்தும் வெவ்வேறு சமிக்ஞைகளை கொண்டுள்ளன, ஒரு வானொலி அல்லது செல்போன் போன்றவை. எல்லா அதிர்வெண்களும் நிச்சயமாக தகவல்களை கொண்டுள்ளன. ரேடியோ அலைகளை பற்றி ஒரு கணம் சிந்தியுங்கள். நீங்கள் இப்போது அமர்ந்திருக்கும் அறை வழியாக ரேடியோ அலைகள் நகர்கின்றன. நீங்கள் ஒரு வானொலியை இயக்கினால் அதை ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் அல்லது சமிக்ஞைக்கு டியூன் செய்யலாம். பின்னர் வானொலியில் உள்ள ஒரு சிறிய டிரான்ஸ்யூசர் அந்த சமிக்ஞையை எடுத்து உங்களுக்கு பிடித்த பாடல், செய்தி அல்லது ஒரு விளம்பரமாக நீங்கள் கேட்கக்கூடிய மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒலியாக மாற்றும். காற்றில் உள்ள ரேடியோ அலைகளை நீங்கள் காண முடியாது என்பதால் அவை இல்லை என்று அர்த்தமல்ல. எல்லா நேரத்திலும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் தனித்துவமான தகவல்களை கொண்டு செல்கின்றன. நீங்கள் அதிர்வெண்ணை ஒரு சிறிய அளவு மாற்றி மற்றொரு நிலையத்திற்கு டியூன் செய்தால் அந்த அலைநீளத்தில் வேறு செய்தி கொண்டு செல்லப்படும். இந்த நுட்பத்தின் மூலம் கில்லியன் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களைச் சுற்றியுள்ள மின் காந்தப்புலத்தின் படங்களை பிடிக்க முடிந்தது. ஒளிப்பட படச்சுருள் தகடு ஒன்றை ஒரு உலோக தகட்டின் மீது வைத்து அதன் மேல் ஒரு பொருளை வைத்து உலோக தகட்டில் உயர் மின்னழுத்த மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் பொருளுக்கும் தட்டுக்கும் இடையிலான மின்னிறக்கத்தின் பிம்பம் ஏட்டில் தோன்றி புகைப்படம் எடுக்கப்படுவதைச் சுற்றி ஒளிரும் ஒளி நிழலுருவம் போல தோன்றும் என்பதை அவர் கண்டார். கில்லியனின் பல சோதனைகளில் ஒன்றில் அவர் 2 ஒத்த இலைகளை புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. ஒன்று ஆரோக்கியமான தாவரத்திலிருந்தும் மற்றொன்று நோயுற்ற தாவரத்திலிருந்தும். ஆரோக்கியமான தாவரத்திலிருந்து இலையின் புகைப்படம் ஒரு வலுவான ஒளி புலத்தை காட்டியது, மற்றொன்று மிகவும் பலவீனமான பிரகாசத்தை காட்டியது. இது கில்லியன் தனது புகைப்பட நுட்பம் ஆரோக்கியத்தை மதிப்பிடுவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கலாம் என்று நம்புவதற்கு வழிவகுத்தது. கண்டறியும் கருவியாக கில்லியன் புகைப்படத்தின் பயனை பற்றி விஞ்ஞானிகள் இன்று விவாதித்தாலும் நுட்பம் குறித்த ஆராய்ச்சி தொடர்கிறது.